வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 150cc 150cc ஹீரோவில் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம இந்த ஏர் ஃபில்டர் மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஏர் ஃபில்டர். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஏர் ஃபில்டர். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ சார் கிலோமீட்டர் ஓடி இருக்கு? டாக்ஸியாக ஓடி இருக்கும் போது எப்படியே இது ஒரு 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ இது வண்டி பிளாக் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் சார் வந்து என்கிட்ட ஆயில் மாற்ற வந்தாங்க. ஸோ ஆயில் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 12 ஸ்பேனரு, இந்த 12 ஸ்பேனரை போட்டு இப்படி டைட்டு பீசகை பக்கம் இப்படி திருப்பினீங்கன்னா லூஸு ஆயில் வந்துடும். அதே மாதிரி இந்த ஷீல்டை அவுத்தா தான் நீங்கள் ஏர் ஃபில்டர் மாற்ற முடியும். இப்போ இந்த ஏர் ஃபில்டரை மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக காட்டுறேன். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைனாக பச்சையாக இருக்கும். ஸோ அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் மிஸ்ஸிங் மாதிரி இதில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த சைடு வரும். ஏன்னா மாற்றி மாற்றக்கூடாது, இப்படி தான் இதை மாற்றணும். அடுத்தது என்னென்னா ஸ்க்ரூ, ஒரு 4 ஸ்க்ரூ வரும். அதுக்கு இந்த மாதிரி 4 ஸ்க்ரூ வரும். இதெல்லாம் நீங்களே கழட்டி மாட்டிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இந்த சைடு அடுத்தது இங்கே ஒரு ஸ்க்ரூவு, அடுத்தது இங்கே ஒரு ஸ்க்ரூ. ஸோ இந்த மாதிரி தான் இதை மாட்டிக்கணும். இப்போ எல்லாமே டைட் வச்சிடணும். இப்போ அடுத்தது இப்போ ஏர் ஃபில்டர் மாட்டியாச்சு. இந்த பாக்ஸு அழகாக இந்த மாதிரி ஃபிட் ஆகிடும். இந்த மாதிரி இது ஃபிட் ஆகிடும். இதுக்கு என்னென்னா ஒரு ஸ்க்ரூ, அதே ஸ்க்ரூ தான் இதுக்கும், சேம் அதே ஸ்க்ரூ தான் இதுக்கு வரும். வேறு எந்த மாற்றமும் இல்லை, ஈஸியாக நம்மளே மாற்றிக்கலாம். ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. இந்த வண்டியை பொறுத்த வரணும் ஹீரோ 150. வண்டி பேர் என்ன சொல்கிறீங்க? ஆக்டிவேட். ஹீரோ 150 ஆக்டிவேட். ஸோ இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றுறது, ஆயில் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக பார்த்துங்க. ஸோ இது வந்து நம்ம கஸ்டமரே வந்து நிறைய கேட்டிருந்தாங்க என்கிட்ட, சார் இப்படி ஏர் ஃபில்டர் எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஸ்டார்ட் இப்படி போட்டு எல்லாமே டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இந்த ஷீல்டு அவுத்தா தான் நீங்கள் புனல் வச்சு ஆயில் ஊற்ற முடியும். அப்போ தான் இதை கட்ட முடியும். நீங்கள் இப்படி அட்டெல்லாம் வச்சு ஊற்ற முடியாது, எந்த சைடும் செய்ய முடியாது. ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் மாட்டின மாதிரி இந்த ஷீல்டையும் மாட்டிக்கணும். ஸோ இந்த பக்கம் ஷீல்டை அவுத்தா தான் நீங்கள் ஆயில் மாற்ற முடியும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப கவனித்து இந்த வண்டியை ஊற்றுங்க. இந்த வண்டியை மாடல் வந்து இதுதான் இந்த வண்டி. ஸோ சேம் யூனிகார்ன் மெத்தட் தான் இந்த இன்ஜினு, வேறு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. சேம் யூனிகார்ன் அதே தான் இது. ஷீல்டு மாற்றுறது எப்படின்னா இந்த முனை தான் முக்கியம். இந்த முனை வந்து நீங்கள் கழட்டும் போது உஷாராக கழட்டும். இந்த முனை வந்து இப்படி அழகாக உள்ளே போட்டு இந்த மாதிரி செட் பண்ணிங்க.